தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான விசுவாச பெருமக்களே, தேவனாகிய கர்த்தர் நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மை, அவைகளிலே நீங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். ஆம் தெய்வ ஜனமே, தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிற ஞானமாக இருக்கட்டும், கொடுத்திருக்கிற வீட்டு காரியமாக இருக்கட்டும், கொடுக்கப்பட்டு இருக்கிறதான உயர்வாக இருக்கட்டும், கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையின் காரியங்களாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்னென்ன நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, கொடுக்கப்பட்டதான அந்த நன்மை எவ்விதத்திலும் தூஷிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அநேக நேரங்களில் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நிறைவேற நம்ம பிரயாசப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பென்கிற நன்மையை பெற்ற நாம அநேக நேரத்தில் உலகத்தான்கள் நம்மை தூஷிப்பதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம் தேவஜனமே, உங்களுடைய ரட்சிப்பை கர்த்தர் பூரணப்படுத்த அவர் விரும்புகிறார். உங்களுடைய ரட்சிப்பானது அது பூரணப்படுகிறது நல்லது. அதே நேரத்தில் அது தூஷிக்கப்படாதபடிக்கு, தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற நன்மை தூஷிக்கப்படாதபடிக்கு, அதற்கு இடம் கொடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்க வாழ்க்கை எப்படி யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்த நன்மைகளை கொண்டு மற்றவர்கள் சலசலப்பு உண்டாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால், மற்றவர்களுக்கு அது விசனமாய் இருக்கிறது என்றால், மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது என்றால், தயவாய் அவைகளில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்க்கைகள் காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கைகள் காணப்படட்டும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் எவ்விதத்திலும் மற்ற ஜனங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை அசட்டையாய் எண்ணிவிடாதபடிக்கு கவனமாய் தேவன் கொடுத்த அழைப்பிலே, தேவன் கொடுத்த தரிசனத்திலே ஓட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. வேதத்தில் அநேக ஜனங்களுடைய, தேவ ஜனங்களுடைய சாட்சிகளை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேமா பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போனானாக்கும், கேயாசி பணத்தின் மீது ஆசையை வைத்து அவன் போய்விட்டான். ஆண்டவர் அநேக நன்மைகளை அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் இவைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையில தேவனை தூஷிப்பதற்கு இடம் கொடுக்கிறதை போல காணப்பட்டுவிட்டது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த நன்மைகள் அது ஒரு நாளும் தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். கண்களை மூடி ஜெபிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நன்மை எவ்விதத்திலும் தூஷிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க உதவி செய்வீராக. அதற்கு தம்முடைய பிள்ளைகள் இடம் கொடாதிருக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்விதத்திலும் தூஷிக்கப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தட்டும். அந்த நன்மையில் ஜாக்கிரதையாயிருங்கள். God bless you. God bless you. God bless you.